சார் குட் மார்னிங் சார். வணக்கம் சார். உங்கள் வயசு என்ன, என் வயசு என்ன சார்? சொல்ல தானே சார் செய்தேன், சும்மா பேசிட்டு கூப்பிடுங்க. சார் இது லெட்டர் வந்துருக்குன்னு சொன்னீங்களா? ஆமாம் சார், உங்களுக்கு ரிலீவிங் லெட்டர் வந்து சார் என்னைக்கு? நெக்ஸ்ட் மந்த்து வந்துருக்கு. ஓகே சார். சார் ஈவினிங் உங்களுக்கு எதுவும் ஒர்க் இருக்கா என்ன? இல்லை சார். ஏன் சார்? ஒரு 2 நாள் கழிச்சு உங்களுக்கு ஈவினிங் லேட்டாக போனால் ஓகேவா சார்? எதுவும் ஒர்க் இருக்கா? இல்லை சார். என்னாச்சு சார்? எதுவும் ஒர்க் இருக்கா சார்? ஆமாம் சார், கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதான் கொஞ்சம் நீங்கள் போகிறதுக்குள்ளே முடிச்சுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எங்களுக்கு. ஓகே சார், பண்ணி விடுங்க. ஒரு நாள் மட்டும், ஈவினிங் ஒரு 2 மணி நேரம். ஓகே சார். சரிங்க சார், போய் வேலையை பாருங்க. சுபகர். சொல்லுங்கள் சார். சாருக்கு ஃபங்க்ஷன் வைக்கணும், ரெடி பண்ண முடியுமா? பண்ணிடலாம் சார். என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லுங்கள், பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாகவே பண்ணுவோமே. ஆனால் சாருக்கு தெரிய வேண்டாம், ஓகேவா? சார் யாரெல்லாம்? நம்ம ஸ்டாஃப் எல்லாத்துட்டையும் தான் சொல்லிடுங்க. ஆனால் சாருக்கு அவங்க யாரும் சொல்லிடுறாங்க, ஓகேவா? இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சாருக்கு ஒரு gift வாங்கணும், இது ஏதாச்சும் யோசிங்க. ஓகே சார். சார் கேக் எடுக்கணுமா? கண்டிப்பாக வெட்டிக்குவோம். புக்கே வாங்கிடுங்க, சாருக்கு ஒரு சால் வாங்கிடுங்க. அது போக எக்ஸ்ட்ரா என்ன அரேஞ்ச்மெண்ட்டோ அது பண்ணிடுச்சு. சார் எப்போ சார்? என்னைக்கு டைம்? இன்னும் 1 வீக் இருக்குல்ல. எல்லாம் எப்போ அரேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லு. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சொல்லி என்னைக்குன்னு அன்னைக்கு சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், ஓகேவா? அன்னைக்கு ஈவினிங் வச்சுக்கிடுவாங்க, பகலில் வைக்க முடியாதுல்ல. சரி, இதெல்லாம் நாளைக்கு கூட ரெடி பண்ணிடலாம், அது பிரச்சனை இல்லை. 2 days 3 days போட்டோன்னா அதுக்கப்புறம் வைப்போம். ஓகே சார். சார் டின்னர் எதுவும் அரேஞ்ச் பண்ணிடுவேன். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் நந்தினிவா. சுதாகர் சார் குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சரிங்க சார், நான் ப்ளேஸ்க்கு வரேன். நந்தினி ஒரு நிமிஷம் இல்லை. சொல்லுங்கள் சார். சேகர் சார் ரிலீவ் ஆகுறாங்க. சரி, அதுக்கு நம்மளால் ஒரு சின்ன பார்ட்டி வைக்கலான்னு பிளான் போட்டுருக்கோம். அப்படியா சார்? எப்போ சார்? சொல்லவே இல்லை. நெக்ஸ்ட் மந்த்து. சார் தெரியுமா சார்? தெரியும், இப்போ தான் சொன்னேன். சரிங்க சார், பண்ணுங்க. சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடாது. சார்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லலை, இப்போ வந்து நான் அவட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டாஃப்கிட்ட சொல்லிடுங்க, ஆனால் சாருக்கு தெரிய வேண்டாம், ஓகேவா? ஓகே சார். பொண்ணு எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன சார், நல்லா இருக்கா? கொண்டு வர வேண்டியதானே உன் பொண்ணு? இங்கே அவளை வச்சுருந்தா எப்படி சார் வேலை பார்க்க முடியும்? ஏதாச்சும் கூப்பிட்டு வந்து ரூமில் வச்சிருக்க சொல்ல வேண்டியதானே? யாரை சார் கூப்பிட முடியும்? அது எதுக்கு சார்? வேலை பார்க்குற இடத்துக்கு மாற்றிட்டோம். ஆனால் இருந்துக்கிறல உன் பொண்ணு. நிறைய பேர் இருக்காங்களா சார் மாற்றி மாற்றி எடுத்துக்கிறதுக்கு? அதனால் இருந்துக்குவேன் நல்லா. அப்படியே உன் வீட்டில் யாரெல்லாம் இருக்கு? இல்லையா சார், இங்கே அத்தை இருக்காங்க, அக்கா மச்சான், அக்கா பொண்ணு, அப்புறம் என் குழந்தை இருக்கான், நான் இருக்கேன், அவ்வளோதே தான். சரி சரி. பவி அப்போ பாம்பேல இருக்கா? ஆமாம், பவி அங்கே, அண்ணன் அங்கே தானே இருக்கான், அண்ணன் கூட இருக்கா. பிரியா எப்படி இருக்கா? பிரியாளுக்கு என்ன, பிரியா நல்லா இருக்கான். பிரியாவும் இப்போ பாம்பே போயிருக்கான். அண்ணன் வந்து கூப்பிட்டு போயிட்டான். இங்கே சும்மா தானே இருக்கான், அண்ணன் வேற இங்கே இல்லைன்ட்டு. பிரியா கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு தெரியாது சார், அவளுக்கு எப்போவே ஆயிடுச்சு. அவளுக்கு 1 வருஷம் இருக்கும். ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சிருச்சு. ஓகே ஓகே, எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆமாம். நீங்கள் 2 படிச்சிங்கன்னா படித்து முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. நான் படிக்கணும் விரும்பலை. மாமா தான் நீ படின்னு சொல்லிட்டு அட்மிஷன்லாம் போட்டு சேர்த்து விட்டுட்டு. அவங்க தான் படிக்க சொன்னாங்களா? பிறகு நீ ஏன் சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொன்ன? நான் எங்கே சொன்னேன்? புரியல. நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கவே சொல்லலை. கேட்டேன், மாமா என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு. மாட்டேன்னு தான் சொல்லிச்சு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரில, போயிட்டு 2 மாதம் கழித்து வந்துட்டு உனக்கு கல்யாணம் நீ பண்ணிக்கணும் கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு. மாமா தான் என்ன கல்யாணம் பண்ண போகுதுன்னு எனக்கே தெரியாது. உனக்கே தெரியாதா? என்ன நீ சொல்கிற? ஒன்றும் புரியல. இல்லை, நான் தான் மாமாட்ட கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன், நான் லவ் பண்ணுறேன்னு. மாமா என்கிட்ட சொல்லலைல்ல, ஆனால் லவ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னதுனால மாமா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்ட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை. சர்ப்ரைஸாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே வந்தீங்களா, அப்போ கூட மாமா தான் என்னை கல்யாணம் பண்ண போகுதுன்னு எனக்கே தெரியாது. அப்படியா? தெரியாதா? பிறகு நீ அவங்க கூட தான் நின்று பேசிட்டு இருந்த? அது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் மாமா நான் லவ் பண்ணுறேன்ல, அதனால் இது மைண்ட் டைவர்ட் ஆகக்கூடாது, மாமா என் கூட தான் இருந்துச்சு. அதனால் நான் மாமாட்ட பேசிட்டு தான் இருந்தேன். சர்ப்ரைஸ் கல்யாணமா? ஆமாம் ஆமாம். உனக்கு கோவம் இல்லை நந்தினி? அப்படி சொல்லாமலே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கோவம் வரும்? இல்லை, நீ கேட்டப்போ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ சொல்லும்போது லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதனால கேட்டேன். அது எனக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லாமல் இருந்தாங்க. ஆமாம், நான் மாமாவை தானே கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், ஆசைப்பட்டேன். அப்புறம் எது கோவம் வரும்? அது எனக்கு சந்தோஷம் தானே. சரி சரி. மேடம் நீங்கள் லவ் மேரேஜா? ஆமாம் சார். என்ன? இல்லை தெரியல, அதான் கேட்டேன். இப்போ சார் கேட்குறத வச்சு தான். சார் உங்களுக்கு இவங்களை ஏற்கனவே தெரியுமா? ஏன் தெரியாது, நல்லாவே தெரியும். நாங்கள் ஒரே கிளாஸ்மேட் தான். சார் அப்படியே மேடம் மேடம் அப்படிச்சுங்க. ஆமாம் சார், பேச்சுலர் டிகிரி. சார் அப்போ நீங்கள் மேடம் கல்யாணத்துக்கு போனீங்களா? என்ன அவன் கூப்பிடவே இல்லையே, கூப்பிட்டு தானே போக முடியும். நீங்கள் உங்கள் மேரேஜ் கிளாஸ்மேட்லாம் கூப்பிடலையா? அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் எந்த ஜென்ஸ்ட்டையும் பேசவே மாட்டாளே, பேசினா தானே கூப்பிடுவா. மேடம் அப்படியா? சார் சொல்கிறாங்களா? நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். மாமாவுக்கு தெரிஞ்ச மாமாவுக்கு பிடிக்காது, திட்டம்.
ஏடி வைடி சொல்லி கூப்பிட்ருக்கலாம். ஆனால் நான் சொன்னேன்னா மாமா ரொம்ப திட்டும், பிடிக்காதுல்ல, அதுக்கு தான். மேடம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் வித்தியாசம்? உங்கள் அம்மாவுக்கு தம்பியா என்ன? ஆஹா, இல்லை இல்லை, மாமாவுக்கு எனக்கு கொஞ்சம் தான் வித்தியாசம், 5 வயசு வித்தியாசம். எங்கள் அம்மாவுக்கு தம்பி கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு தங்கச்சி பையன், அத்தை பையன். ஓ இப்போ எல்லாரும் மாமான்னு கூப்பிட்றதா நீங்களும் ஸ்டைலாக கூப்பிட்றீங்களா என்ன? நான் அப்படிலாம் கூப்பிட்டு விட மாட்டேன். மாமா எதுவும் சொன்னால் தான் செய்வேன். மாமா தான் எனக்கு கூப்பிட்டு சொல்லிச்சு, அதனால் நான் கூப்பிடுறேன். என்ன பண்ணுறாங்க மேடம் உங்கள் ஹஸ்பண்ட்? மாமா ஐடியில் வேலை பார்க்கு, மும்பையில். மேடம் அப்படியா? ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க? ஐடியில் மேனேஜர்டா மேடம்? அப்படியே மேடம் என்ன சொல்கிறீங்க? கொஞ்சம் வயசு தானே மாமாக்கு இப்போ 28 வயசு. மேடம் உங்கள் ஹஸ்பண்டை காட்டிட்டாங்களேன். நீங்கள் பார்க்கலையா? கூப்பிட வந்தாங்களா மாமா? நீங்கள் பஸ்ஸில் தானே மேம் வரீங்க? பஸ்ஸில் தான் போயிட்டு பஸ்ஸில் தான் வரேன். ஆனால் நான் ஒரு நாள் ஊர் போனால லீவ் போட்டு, அப்போ ரிட்டன் வரும்போது என்னை கொண்டு வந்து விட்டுட்டு இருந்துட்டு தான் போகிறாங்க. அவங்க தான் என்னை காலை கூப்பிட்டு வந்தாங்க, அவங்க தான் கூப்பிட்டு போனாங்க ஒரு வாரமாக. ஓகே மேம், இனி வந்தால் காட்டிக்கோங்க. ஓகேவா? எதுக்கு என் மாமா பார்க்க அவ்வளோ ஆர்வம்? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். எங்கள் வேறு லவ் மேரேஜ் அதான். லவ் மேரேஜ்? என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா கமெண்ட் பண்ணலாம், அப்படி தானே? மேடம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்களே, அதான் லவ் மேரேஜ்னு சொல்கிறீங்க. பார்த்துக்கலாம் தான். எது தெரியுது, நீங்கள் கிண்டல் பண்ணதுக்கு தானே? சரி அப்படிலாம் இல்லை மேம். நம்மளும் யாராச்சும் லவ் பண்ணுவாங்களான்னு ஒரு கணிப்பு கணிச்சுக்கிட்டு தான். என்ன நீங்களும் லவ் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிங்களா என்ன? ஐடியா இல்லை, இருந்தாலும் எல்லாரும் லவ் மேரேஜ்னு சொல்லும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கலாம் தான். கொஞ்சம் லவ் பண்ணி தெரிஞ்சுக்கலாமே தான். சரி சரி. ஏன் நீங்கள் காலேஜ் லைஃப்பில் யாரையும் லவ் பண்ணலையா என்ன? பண்ணேன், ட்ராப் போயிட்டேன். ஏன் என்னாச்சு? நீங்களாம் ட்ராப் பண்ணீங்க? நான் எங்கே பண்ணேன்? இப்போ நம்ம படிக்க தானே மேம் செய்தோம், நம்ம எதுவும் வேலை பார்க்கல. நம்ம வீட்டை கொஞ்சம் வசதியான அப்படியே பார்த்தா உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? அப்படியா, விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? அதனால தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இப்போ வீட்டை பார்க்க சொல்ல வேண்டியதானே? அதுவும் நியூஸ் பார்த்தீங்களா மேம்? என்கேஜ்மெண்ட் பண்ண பிறகு நான் கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஓடி போயிட்டார்ல. அப்புறம் நம்ம பார்த்து கல்யாணத்துக்கு பத்திரிக்கைலாம் ஊரெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஓடி போயிட்டானா பெரிய கேவலம் மேம். பொண்ணுட்டு நீங்கள் பேசிட வேண்டியதானே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை என்ன இதுன்னு, லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு. லவ் பண்ணலை, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கிட வேண்டியதானே? சுதாக சொல்கிறேன் சரி தானே. படிக்கும்போது லவ் பண்ணேன்னு சொன்னால் யார் ஏற்றுக்கிறா சொல்லு? நல்ல சம்பளம் நல்ல வேலையிலேருந்து எவனும் சொன்னான்னா சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காரு. அவன் அவளை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான் லவ் பண்ணுறேன்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ல அவளுக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்குறான். வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கான்னு சொன்னால் கூட வெயிட் பண்ணி நல்லா பார்ப்பான்னு வரலாம் வேலையை. எங்கே இருக்காளுவா? படித்து முடிக்கணும், நல்ல வேலையில் இருக்கவனா வந்தால் போதும், கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தாரு. செட்டில் ஆக டைம் கொடுக்காமலே உடனே அவளை செட்டில் ஆகணும்னு நினைக்காது. அது அப்புறம் அப்படிப்பட்ட பொண்ணை நம்பி எப்படி இருக்க முடியும்? நான் சொல்கிறது சரிதானே நந்தினி? சரிதான் சார், ஆனால் எல்லா பொண்ணும் அப்படி இருக்க மாட்டாங்களா? உங்களை பிடிச்சிருந்துச்சி அந்த பொண்ணு, உங்களை லவ் பண்ணிருந்துச்சுன்னா அந்த பொண்ணு அப்படி பண்ண மாட்டாளா சார்? எவ்வளையுமே நம்ப முடியல மேடம். இப்போ அப்போ கல்யாணம் பண்ணாமல் இருக்க போகிறீங்களா? வீட்டை சொல்லிட்டு தான் இருக்காங்க, வேலை பார்க்குறதா இன்னும் கல்யாணம் முடியும்ட்டு. பொண்ணு பார்க்கன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு தான் டவுட்டு. உங்களுக்கு வேறு எதுவும் பொண்ணு பிடிச்சிருக்கா சார்? அப்போ அந்த பொண்ணுகிட்ட டேரெக்டாக பேசிட வேண்டியதானே? உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட வேண்டியதானே? எனக்கு அப்படி ஒன்று தோண்டு. நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள், நான் பொண்ணு இருந்தா நீங்களே சொல்லுங்கள், ஒரு நல்ல பொண்ணை பார்த்து சொல்லுங்கள். பார்த்துட்டு ஓகே வரணும் நான் பண்ணிக்கிறேன். அப்படியா? சரி சரி. அன்னைக்கு அதான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியும் நீ அவன் ஐடியில் வேலை பார்க்கான், நல்லா சம்பளம் எடுக்கான், அப்படி இருந்தானே அவனை கல்யாணம் பண்ணேன். லவ் பண்ணுறேன்னு சொன்ன நான் பிடிக்கல, நான் லவ் பண்ணுறேன்னா என்னன்னே தெரியாமல் நீ அவனை கல்யாணம் பண்ணியிருக்கேன். இது வந்து தெரில. அவன் நல்லா வேலை பார்க்கான், நிறைய சம்பளம் எடுக்கான். இன்னும் ஒரு ஆள், இதுக்கு ஒரு லவ் வேறு பேர். அவனை கல்யாணம் பண்ணி ஏற்றி 1 வருஷம் அவன் கூட இருந்திருக்கியா? தனியாக தானே இருக்கு. இது உனக்கு தேவையா? அவன் ஒன்று கெட்டுக்கூட நந்தினி. அவன் அங்கே இருக்கான், அவன் அங்கேயே இருந்துட்டு போட்டு வீடு. நீனும் இங்கே தானே வேலை பார்க்க, நானும் இங்கே தான் வேலை பார்க்கேன். நம்ம அழகாக டெய்லி வந்துட்டு டெய்லி போகலாம் வீட்டுக்கு, சந்தோஷமாக இருக்கலாம். நீ சரின்னு சொல்ல மாட்டியா? இல்லை ஒன்றை விட்டுட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ண தோணலையே. ஒருவேளை என் கண் முன்னாடி வராமையாட்டு இருந்திருக்கணும். இப்படி என் கூடயே வந்து வேலை பார்க்க. இப்போ அவனை கல்யாணம் பண்ணாமல் மட்டும் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, படித்து முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல. அப்படி சொல்லியிருந்தா நான் இப்போ அழகாக அவனை கல்யாணம் பண்ணியிருப்பேன்ல. அவனை சந்தோஷமாக வச்சுக்காமல் இங்கே விட்டுட்டு அவன் அங்கே தனியாக இருக்கான். சரிங்க சார், நான் ப்ளேஸ்க்கு போகிறேன். சரி நன்றி. இன்னும் ஒரு குழந்தையே பிறந்துட்டு, ஆனாலும் நீ இன்னும் அழகாக தான் இருக்க பார்க்க. உன்னை பார்க்க தான் எனக்கு இன்னும் நீ வேணும்னு தோணுது. இன்னும் உன்னை ரசிக்காமல், உன் அழகை ரசிக்காமல் அவன் அங்கே உட்காந்துட்டு இருக்கான். நீ அப்பனை போய் லவ் பண்ணிட்டான், அவனை கல்யாணம் பண்ணிட்டா இப்படி இருக்கு. இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க நீ. எத்தனை குழந்தை பிறந்தாலும் நீ அழகாக தான் இருப்ப போலயே.
சார் என்னாச்சு? ஏன் நந்தினி மேடம் பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. இப்படி இருந்தால் காலேஜில் இப்போ நல்லா பேசுகிறல்ல. கிளம்பிட்டு குழந்தையே இருக்கு, அதான் நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் ஏன் சார் கல்யாணம் பண்ணலாம்? பொறுமையாக பண்ணணும், நமக்கு என்ன வயசு? எந்த ஹஸ்பண்டை பற்றியா நல்லா செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சிருக்கான். நம்மளும் அதேமாதிரி செட்டில் ஆகிட்டு கல்யாணம் முடிப்போம். இப்போ என்ன இந்த 4-5 வருஷம் போட்டோம். சார் நீங்கள் இப்போவுமே நல்ல போஸ்டிங்கில் தானே இருக்கீங்க. ஓகே தான் இருந்தாலும் பார்ப்போம். உங்கள் வீட்டில் அலையன்ஸ் பார்க்காங்களா? அவங்க வேலைக்கு வந்தாச்சுல என்னமோ பார்க்க தான் செய்வாங்க, பார்த்துட்டே இருக்கட்டும். சார் டின்னருக்கு என்ன சொல்லணும்? டெய்லி ஸ்டாஃபில் கேள்வி அவங்களுக்கு என்ன பிடிக்குன்ட்டு. ஏன்னா நமக்கு பிடிக்கிறத விட அவங்க தான் சில இது சாப்பிட மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை ஆர்டர் பண்ணு. சரியா, அதை நம்ம சாப்பிட்டுக்குவோம். அது போக நம்மளுக்கு வேலை தனியாக பண்ணிக்கலாம். ஓகே சார். சார் சாருக்கு எதுவும் ட்ரிங்க்ஸ் எதுவும் கேட்டே சார் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்களா என்னென்னு என்ன கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நார்மலாக. ஓகே சார். ஓ, குழந்தைகிட்ட பேசுனியா? என்னாச்சு? பேசுனியே இல்லையா சொல்லு. இல்லை என்ன சொல்ல. நந்தினி ஊருக்கு போகும்போது சொன்னோம்ல போனால் அங்கேயே இருந்துக்கணும்னு. அதான் மேடம் அங்கேயே இருக்க போகிறாங்களாம், வரலாங்கங்க. என்ன சொல்கிறேன்? போகும்போது சொல்லிட்டு போன அப்படி போகும்போது சொல்ல, வரும்போது சொன்னேன் சீக்கிரம் வந்துடுங்க, கால் பண்ணுங்க, அப்போ கூப்பிட வரேன்னே யோசிச்சிட்டேன். அதான் நாங்கள் அங்கே வரல அப்படிங்க. வந்தவொடனே சொல்ல வேண்டியதுண்டா எருமாடு, இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அது பேசி சரி பண்ணிக்கலான்னு பார்த்தேன், கோவம் குறைய மாட்டேக்கா அவளுக்கு. பேசுகிறா இப்போ? பேசி பேர் வான்ட்டு என்ன சொல்லுதான்னு பார்ப்போம். ஹலோ சௌமியா, எப்படி இருக்க? ஏஸ் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கேன் மச்சான். தம்பி நல்லா இருக்கான். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாமி பிரியெல்லாம் எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டாச்சு மச்சான். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்மா. ஏஸ் என்ன பண்ணுறான்? அவன் என்ன விளாண்டுட்டு இருக்கான் அப்பா கூட. சரி, மனோட்ட எதுவும் சண்டையா? இல்லையே மச்சான், ஏன் கேட்குங்க? வரமாட்டேன்னு சொன்னியாமா அப்படியா? சொல்லிட்டாங்களா? சொல்லு, ஏன் என்னாச்சு? அவன் அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்தில் சொன்னான், அதே என்ன மனசில் வச்சுட்ருக்க? நான் என்ன மச்சான் கேட்டேன்? இவ்வளோ நாள் ஆயிட்டாமா அப்பாவும் பார்த்து. அவங்க வேற தம்பியை பார்க்கணுன்னாங்க. ஒரு 2 நாள் வந்துட்டு ரிட்டர்ன் கூப்பிட்டு போயிருக்கலாம்ல. நான் அப்படி தப்பா என்ன கேட்டேன் மச்சான்? அவன் ஒரு லூஸு. அவன் ரியா வேற இங்கே இல்லை, அப்புறம் யாசும் கொண்டு போயிட்டேன்னா கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சிருப்பான். விடுமா, சொன்னா கேட்கல மச்சான். நாங்கள் எங்கேயும் இருக்கோம், அவங்க அங்கேயும் இருக்கட்டும். இப்படி சொன்னால் எப்படி? நீ நந்தினி மாதிரி பிள்ளைகிட்டு என்ன? அவள் தான் இந்த தேவையில்லாத செட் பண்ணிகிட்டு இருப்பான். சொல்லதுக்கு மட்டும் கோவப்பட்டுட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பான். ஏசை பார்க்காம நாங்கள் எப்படி இருப்போம்? மச்சான் நீங்கள் பார்க்கணுன்னா ரியாவை பார்க்குற மாதிரி இங்கே வாங்க, நாங்கள் வீட்டுக்கு வரோம். யாசின் ரியலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க. செம்மையா, இது எப்பத்துலேருந்து பழக்கம் உனக்கு? நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட பொண்ணுல, ஏன் இப்படி பேசுகிற? ஆனால் எப்படி சொல்லுதாங்க அவங்க? நான் என்ன கேட்டேன்? சரி விடு, அது நீ எங்கிட்டே சொல்லிருக்கலாம்ல, என்னால் 4 சாத்து சாத்திருப்போம்ல. நாங்கள் இல்லைன்னா எப்படி இருக்குன்னு தெரியட்டும் உங்களுக்கு. சொல்லுதாங்கல்ல. சரி விடு, டென்ஷன் ஆகாத. இருந்துட்டு வரும்போது கால் பண்ணு, நான் கூப்பிட வரேன். சரியா? மச்சான் நீங்கள் 2 பேரும் தம்பியை பார்க்க வாங்க மச்சான், வந்து பார்த்துட்டு போங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், அங்கே நான் வரல. எல்லாத்துக்காரன் நீ தான் இறமாடு. நான் என்ன பண்ணேன்? பொண்டாட்டிக்கு செல்லம் கொடுக்க போய் தான் இந்த வேலை எல்லாரும் பழகுதாளுங்க. வருதா? இப்போ வரீங்களா? வாங்க. சத்தம் மட்டும் என்ன சொல்லுதியே? விடுறா. இப்போ விட்டுட்டா 2 இடத்துக்கு கண்ணத்தில். நீ உன் பொண்டாட்டியை உன் ரூம் போட வச்சுக்கிட்டணும். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வச்சுக்கிட்ட அப்படி ரூம் போட நிப்பாட்டியிருக்கணும். புது இடத்துல வைக்க போய் தான் இப்போ பார்த்துட்டு பழகுதாளுங்க. அப்படி தான் நானும் வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தானே இருக்கட்டும் விடுங்க, இங்கேயே இப்போ அனுபவிங்க. பேசிட மாட்டாவிட்ட, நீ பேசினதான் வருவேன்பா. சௌமியா, சொல்லுங்க மச்சான். என்னம்மா இது? அங்கே போய் இருந்துக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா சொல்லு? அதுவும் தம்பி வச்சுக்கிட்டு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? மனவை குறை சொல்ல மாட்டாங்களா? நீ யோசிக்கிற பொண்ணு தானே, சொல்லு. நான் வீட்லேயே போய் இருக்கேன். சரி போகிறேன், 1 மாதம் இருந்துட்டு வா, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அங்கேயே இருக்கக்கூடாது. சரியா? 1 மாதம் இருந்துட்டு கால் பண்ணுங்கள், நான் கூப்பிட வரோம். இல்லைன்னா அவனை வர சொல்லுவேன். ஓகேவா? அவங்களும் அவனை கூப்பிட வராண்டா, நான் வரமாட்டேன். சாமியா, என்னம்மா இது? நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் மச்சான். நீங்கள் ஏதாச்சும் வந்து வேணா கூப்பிட்டு போங்க, நான் சொல்கிறேன். இப்போ அவங்கள கொண்டு வந்து விட்டாங்களா? இல்லை நீங்கள் கட்டாயம் எடுத்து சொல்ல போய் தான் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. சரி விடுமா, நீங்கள் இல்லாமல் அவன் நான் இருக்க முடியல. அவன் இருந்து போயிட்டான்லாம் இப்போ உங்கள் கூட, அதான் வேண்டான்னு சொல்லியிருப்பான். விடு. சரி சொல்லு, நான் கூப்பிட வரேன். சரியா? சரிங்க மச்சான். சரி அவன்கிட்ட பேசு. அவன்கிட்ட ஏன் பேச மாட்டேங்க? நான் உங்களுக்காக தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவங்க என்னடான்னு. என்னம்மா சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? இப்படி கோவப்பட்டு இருந்தால் நாங்கள் எப்படி வேலை பார்க்க சொல்லு? அதுக்கு தான் அவங்க சொன்னதுக்கெல்லாம் நானும் சரின்னு இருக்கேன். ஆனால் அவங்களுக்கா கொண்டு விடணும்னு மனசு வர மாட்டேங்குது. சரி பேச வேண்டாம். சரியா? பேசிட மாட்டேன். கட் பண்ணி விடுதலா இல்லைன்னு விட்டு பாரு. சமயா, எல்லாம் சேர்ந்தா பேசுறீங்களா? தெரியாத உனக்கு? நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். இங்கேருந்து அங்கே வர வரைக்கும் கால் பண்ண சொல்லாதீங்க, நான் பேச மாட்டேன். நீ என் தங்கச்சி மாதிரி சேட்டை பண்ணிட்டு இருக்கதா? யாரா வேணுமா?
ஏசங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. கேஸ் விளாண்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சாப்பிட்டாச்சு. நான் கால் பண்ணால் பேச மாட்டேக்கா, உன் மச்சான் சொன்னோன்னு தான் பேசுவையோ. மச்ச 2 பேரும் நான் என்ன சொன்னாலும் உடனே செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் இருக்கியேடா, இப்படியே தாண்டா எல்லாரையும் மயக்கிறது. பேசுடா. சரி, என்ன கேரிய? எப்போ கூட வரணும்? மச்சன் சொன்னதை கேட்டுட்டு தானே இருப்பீங்க. ஒரு மாதம் இருந்துட்டு வருவோம். நீங்களாம் கூப்பிட வராண்டா. மச்சன் யாராச்சும் கூட வருவாங்க. வேற போய் தொலை போன தூக்கிட்டு போய் பேசிட்டு ஓடு. கால் எடுத்து என்ன தெரியும் பண்ணுறான்? இவளுக்கு வேறு வேலை இல்லை, பேக் பண்ணிட்டு இருக்கா இப்போ. ஆளை மண்டையும் பேர் அட்டன் பண்ணு. சாமி ஒரு நிமிஷம் லைனில் இருமா. சரிங்க மச்சான். ஹலோ, ரைட் என்ன பண்ணுறேன். திருப்பி அடிக்க என்னன்னு கேள்விற மாடு சொல்லி இருக்கேன். திருப்பி பண்ணிட்டு இருக்க பாரு, தும்மர் பிடிச்சவா. மாமா வைகி பண்ணுறதுனால சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன வேலை இருந்தால் பாரு, அப்புறம் பண்ணுறேன். சாமியா தம்பிக்கு எதுவும் வேணுமா? வாங்கிட்டு வந்து தர சொல்லிட்டா மச்சானா? அம்மா வர சொல்லிட்டா? இல்லை வேண்டாம் மச்சான், அப்பா எல்லாம் வாங்கிட்டு வந்து. சரிம்மா, இத்தனை கால் பண்ணு. பைசா தந்தானா? ஆமாம் தந்தே தான் போனாங்க. சரி, வேணா கால் பண்ணுன்னா நான் போட்டு விட்றேன். சரி, அவன்கிட்ட கேட்கலன்னா எனக்காட்டு கால் பண்ணு. என்ன பாலக்காட்டு பண்ணு. சரிங்க மச்சான். இருமா, நன்றி கால் பண்ண என்னன்னு கேளு. ஆமாம், அவட்ட பேசணுன்னா இப்போ வீட்டுக்கே போக வேண்டாம். நேரமாக தான் கால் பண்ணிட்டு இருப்பேன். உனக்கு நேரம் போகணுன்னு என்ன வச்சுட்டு பேசலாம் நீ. ஆனால் அவள் கால் பண்ணால் பேச மாட்டேங்க. சரி சாமியா, வைக்க நான் பிற பண்ணுறேன்னு. சரிங்க. இது நீ அங்கேயே இருந்து அவன்கிட்ட நேரில் உட்காந்து பேசிட்டு சமாதானப்படுத்திட்டு வந்துருக்கலாம். இருமாடுக்கு அதனால் குழந்தைய மாதிரி உடனே சமாதானம் ஆயிரம் 2 பேரும். நீ சொன்ன மட்டும் தான் கேட்கல. நான் ஏர்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் ஃபோன் பண்ணியிருக்கேன், எடுக்க மாட்டேக்கா. நீ எப்போ ரிட்டர்ன் போயிருக்க வேண்டியதானே? இருந்துட்டு மன வர வேண்டியதானே? சரி, நான் வந்து கால் பண்ணேன். என்னன்னு கேளு இருமாடு. இது ஒரு மென்டல். கால் பண்ணு. என்ன நேம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டே என்ன? நான் எங்கே மாற்றுறேன்? எந்த பைத்தியக்கார தான் மாற்றி வச்சுருக்கேன். நீ என்னத்தை மாற்றி வச்சிருக்க? சரியான பைத்தியம், அரை மெண்டல். நீ ஸ்வீட் எடுத்தானே சேவ் பண்ண. இப்போ ஸ்வீட் லைஃப்னு போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு போனாலாம் அட்டங்காதவா எப்படிப்பட்டவா. வந்தோடனே அவன் வேலையை பார்த்தலாம், யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கேன்னு அதனால பார்த்துட்டு மாற்றி வச்சுருக்கா மிஸ்ஸஸ் தரேன். என்னடா ஹோட்டலாக வச்சுருக்கோம் பயங்கரமா. அவள் வேலை தான் இதெல்லாம். ஏதாச்சும் மீட்டிங்கில் இருந்தாலும் அவள் கால் பண்ணான்னா பார்த்தானே கண்டுபிடிச்சிடலாம்ல ஈஸியாக. அது பைத்தியக்காரி என்னோடதுன்னு அதுக்கலாம் ஈஸியாக சொல்லாமல் சொல்லுதாங்களாம்மா. பரவாயில்ல, உஷாராக வேலை பார்க்க. அவள் வேலையெல்லாம் அவள் கரெக்டாக தான் இருப்பாள். அப்புறம் இன்னொரு நம்பரு அதில் துற ஒய்ஃபும் போட்டிருக்கான். மெண்டல். படு உஷாரு போ. அது உன் கல்யாணத்தோட வந்தோம்ல கூப்பிடுறதுக்கு ஹேமா எல்லாரையும். அப்போ சத்தம் மட்டும்லாம் ஹேமாவேன். அப்போ நீ என்ன சொன்ன என் தங்கச்சின்னு சொல்லிட்டுலாம் அவன் அங்கே வந்திருக்கும் போது ஆராய்ச்சி பண்ணான். டென்ஷன் ஆகிட்டான். நான் எதுவும் சொல்லணும். அதுக்கு தான் இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கேன். பெத்திய டிஸ்பிளேல எந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன். இவ்வளோலாம் என்ன செய்ய. பரவாயில்ல, நல்லா தெளிவாகிட்டே இப்போ. சரி கால் பண்ணு. ஏக் பண்ண எந்த நம்பருக்கு பண்ணணும்? அவன் இப்போ அடிச்சிடலாம். நான் வாங்கி கொடுத்த நம்பர்லேருந்து அடிப்பான். எல்லோரும் கொடுத்துருக்க நம்பர்லேருந்து அடிக்க மாட்டேன் சீக்கிரமாக. எடுக்க மாட்டேக்கால. உடனே மூஞ்சி போயிருமே நீ அப்பன மாதிரி. எங்கே இருந்தால் வந்து வாட்சல தரலாம். திருப்பி அடிச்சாலும் எடுக்க மாட்டேக்கா. என்னச்சு ஃபோன் நம்பர்லேருந்து அடி. அது அவளுக்கு தெரியாதாக்கும். உடனே தெரியும், அது தெரிஞ்ச கதை தானே அவளுக்கு. அடி எடுப்பான். நான் அடிக்கும்போது எடுக்க மாட்டாங்களாம்மா. இப்போ அனுப்பலன்னு எடுத்தா தெரிஞ்சுக்கிட்டே தான் அடிக்கும். ஹலோ, என்ன நந்திரி குரல் ஒரு மாதிரி இருக்குது. நந்திரி என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னாச்சு, உடனே சரிலையா? இல்லை. ஏன் இப்போ அவன் பேசலான்னா? ஆமாம் பேசலான்னு தான். ஆனால் நான் நார்மலாக பேசுகிறதுக்குள்ள ஒரு அவசரத்துக்கு பண்ணினேன். அவசரமா? என்னாச்சு? இன்னைக்கு சார் ரிலீவ் ஆகிறாங்க. ஒரு பார்ட்டி கொடுத்தோம். அது ஒர்க்கிங் டைமில் வைக்க முடியாதுல்ல. ஈவினிங் தான் வச்சோம். அடுத்த பஸ்ஸை பிடிச்சி போயிடலான்னு பார்த்தேன். பஸ்ஸு மிஸ் ஆகிட்டு. மச்சானுக்கு கால் பண்ணேன், கால் போக மாட்டேங்குது. சுனில் கால் பண்ண எடுக்கலை. மச்சான் சுனில் கூப்பிட வருவாங்களா என்னென்னு கேட்க தான் அடித்தேன். எடுக்கல. சரி, இப்போ நீ எங்கே இருக்க? நானா? மாமா எங்கே இருக்கேன் உங்கள்கிட்டயா? இல்லை, நீ சொல்லு. பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தேன். அதான் மாமாவுக்கு என்ன செய்யலான்னு கால் பண்ணேன். ராகினி ஊருக்கு அடுத்த ஊர் வரைக்கும் ஒரு பஸ்ஸு போகுது. அங்கே போனால் யாராச்சும் கூப்பிட வருவாங்களான்னு கேட்கறதுக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லலான்னு கால் பண்ணேன். அதை வச்சுட்டுலாம். சரி, எங்களுக்காக கால் பண்ணியிருக்கலாம்ல. எங்களுக்கு நான் அவங்க பிஸியாக இருக்காங்களா, நீங்களும் பிஸியாக இருப்பீங்கன்னு நினச்சேன். நான் போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு. ஏல போயிட்டுருக்கப்போ? பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தேண்ணா. யாரும் இல்லை, இருட்டிட்டு பயமாக இருக்கலாம். மேனேஜர் வந்தார். அவர் தான் வீட்டில் யாரும் கூப்பிட வராங்களான்னு கேட்டாங்க. இல்லைண்ணா, அதான் நான் கொண்டு விட்டுட்டு போகிறேன், சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு.
எருவு மாடு கேட்டுட்டு தானே இருக்கா. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு. அவன் கூட போயிட்டு இருக்காடா சேஃப்ல. இந்த நாய்க்கு இவ்வளோ சொன்னாலும் அறிவே வர மாட்டேக்கா. இவ்வளோ கூட சொல்லி கொடுத்துருந்துருக்கேன். திருப்பி அவங்க கூட போகுது பாரு பைத்தியம். ஃபோன் போடலாம் யாரும் எடுக்கலலாம். ஆ வாய்ஸ் போட்டு விட வேண்டியதானே. நான் கட் பண்ணுறேன்லாம். ஸோ கடவுளே அவளுக்கு நான் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். டேக்ஸி எடுத்து புக் பண்ணி போக வேண்டியதுனே. அவன் தனியாக கூப்பிட்டு போகிறான். நந்தினி அவன் கூட நீ மட்டுமா போகிற, வேற யாரும் கூட வராங்களா? இல்லை அவங்க வீட்டுக்கு போகிற டைமில் தான் பார்த்தாங்க பஸ் ஸ்டாப்பில். நான் மட்டும்தான். ஸ்பீக்கரில் போட்டு போனேன். ஹலோ ஆமாம். கையில் கிடச்சேன். தலை திருப்பி விட நாயை. வண்டி ஓட்டி இறங்கினாயே. எங்கனையா எங்கே போகுதுன்னு தெரில, இருட்டாக இருக்கு. ஏதாச்சும் அசிங்கமாக வாயில் வந்துடும். மறுபடியும் காரணம் இப்படிக்கல இறங்கிடு. இறங்குன்னு சொன்னேன். நான் இப்போ எப்படி போவேன்? ஏதாச்சும் ஊர் பக்கத்தில் இறங்கி ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல. ம் சரி. வாட்சுங்க கையில் போட்டுக்கே இல்லையா? வாட்சா ஃப்ரெஷ்ஷாக அவனே பேக்குள்ளே கிடக்குன்னு நினைக்கிறேன். இல்லை நான் அங்கே வச்சுட்டு வந்தேனான்னு தெரியலையே. ஏய் தந்தேன் உனக்கு. ஆ எங்கிட்ட போயிட்டு இருக்க? லொக்கேஷன் ஷேர் பண்ணு. பக்கத்தில் ஏதாச்சும் ஊர் வருதா பார்த்து இறங்கு. ஆனால் அங்கே லைட்டு தெரியுது, நான் எல்லாம் இறங்குதேன். சார் கொஞ்சம் நிப்பாட்டுங்களேன். எதுக்கு நந்தினி? நச்சா போட்டு வந்துட்டு அங்கே தான் நிற்குன்னு சொல்லு. நான் இறங்கிக்கிறேன்னு சொல்லு. மச்சான் கூப்பிட வந்துட்டு அங்கே தான் நிற்காங்களாம். நான் போய்க்கிறேன். ஆ சரி பார்த்து போனேன். ம் ரொம்ப தேங்க்ஸ். ஏறுமா கால் பண்ணு. மச்சான் கால் பண்ணி போய் கூட்டு சொல்லுவில்ல. அதில் ஆள் நடமாட்டம் இருக்கா? வெளிச்சத்தில் தானே நிற்க. லேடிஸ்லாம் நிற்காங்களா இல்லையா? ஆ நிற்காங்க, தெருவில் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் நிற்கேன். சுற்றி யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோ. இதுதான் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அப்படி செல்ஃபி எடுத்து அனுப்பிவிடு. லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிடு. ம் சரி. சார்ஜ் வேறு இல்லை ஃபோனில். நீ டென்ஷன் படுத்திருக்க. நீ பண்ணுறதெல்லாம் தேவையில்லாத வேலை. நீ வீட்டுக்கு போ, அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. நான் என்ன செய்ய? ஏதாட்டு பேசி கோவத்தில் வாங்கி எட்டிட்டதை சொல்லிட்டேன். வீட்டுக்கு போன பிறகு நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். டென்ஷன் ஆகாத. நான் போயிட்டானே இல்லை நிற்கண்ணா. போயிட்டாங்க. சரி சுற்றி பார்த்துட்டே இரு. யாரெல்லாம் வாரவனு சுற்றினு புரியுதா? பேசிட்டே நான் லைனில் இருக்கேன். மச்சான் வந்துட்டு ம் சரி மச்சான் சொல்லிட்டீங்களா? அண்ணன் கால் பண்ணி சொல்லிட்டான் வரும் மச்சான். ம் சரி மாமா. நீங்கள் வீட்டிலே இருக்கீங்க? இல்லை நான் இன்னும் வீட்டுக்கு போல ஆஃபீஸில் தான் இருக்கோம். ஏன் லேட்டு? போகணும் பேசிகிட்டு இருக்கோம்.